இன்றைக்கி 20th நவம்பர் நாங்கள் சிஏபிடி அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிறோம். அது கூட இந்த வாக்கத்தான், அதாவது 2.5 கிலோமீட்டர் நடக்கிறதும் 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறதும் ஒரு அவேர்னஸ்க்காக, அதாவது சிஓபிடி என்ற டிசீஸு என்ன எது இந்த மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். சிஓபிடினா இந்த ஸ்மோக்கிங்னால் வரலாம், சுற்றுப்புற பொல்யூஷனால் வரலாம். அதனால் அது அவேர்னஸ்க்காக நாங்கள் இன்றைக்கி இந்த வாக்கத்தான் நடத்துகிறோம். நாங்கள் ஒரு மகாநாடு நடத்துகிறோம். அது 3000 பல்மனாலஜிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க. 3 நாளைக்கு 22nd, 23rd, 24th நாங்கள் பிஎஸ்சி மருத்துவமனையில் அந்த மகாநாடு நடத்துகிறோம். இது முன்னோடியாக இந்த வாக்கத்தான் அவேர்னஸ்க்காக நாங்கள் நடத்துகிறோம். இது எத்தனாவது எடிஷன்? இது 2வது எடிஷன். என்ன இந்த நாப்கான் அண்ட் இது கான்ஃபரன்ஸு 26th 26வது 21 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நாங்கள் நடத்தினோம். ஃபஸ்ட்டு நாப்கான் தான் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊரில் வைப்பாங்க. இந்த வருஷம் 21 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 2000 3000 பேர். இந்த சிஓபிடி ப்ராப்ளம் வந்து எந்தளவுக்கு இப்போ இருக்குது, எந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்குது? அதை பற்றி அவேர்னஸ்ஸு கம்மி தான். அதனால தான் இந்த மாதிரி வாக்கத்தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. 20 நவம்பர் வேர்ல்டு சிஓபிடி டே. அதாவது சிஓபிடி என்றால் தமிழில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். இந்த சிஓபிடின்ற அந்த நோய் வந்து உலகத்திலேயே 4வது பெரிய நோய் ஆட்கொல்லி நோய். ஃபஸ்ட்டு வந்து இருதய அடைப்பு நோய்கள், 2வது புற்றுநோய், 3வது ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள். 4வது இந்த சிஓபிடி நோய் வந்து நம்மளுக்கு ஆட்கொல்லி நோயாக பிரபலமாக இருக்குது. இது போக இந்தியாவில் வந்து 3-5% பொதுமக்கள் வந்து இந்த சிஓபிடி நோயால் பாதிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சார் சொன்ன மாதிரி பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் மாசு, ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல் மாதிரி பழக்க வழக்கங்கள். அது போக வந்து கிராமங்களில் வந்து விறகு அடுப்பு, கறி அடுப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் ஏஜிங், அதாவது வயசாக நிறைய பேருக்கு இதாகுது. இதெல்லாம் காரணமாக வந்து 3-5% பொதுமக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இவ்வளவு அதிகமான ஒரு முக்கியத்துவம் இந்த நோய்க்கு இருந்தாலும் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வுன்னு வரும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் வருஷங்கள் வெவ்வேறு இடங்களில் வந்து வெவ்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த விழிப்புணர்வை நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரி வந்து நாளையிலேருந்து எங்களுக்கு ஒரு தேசிய மாநாடு நடக்குது. அதாவது நுரையீரல் நோய் தேசிய மாநாடு நடக்குது. அதை முன்னிட்டு இன்றைக்கு வேர்ல்டு சிஓபிடி டேவும் வந்திருக்கிறதுனால அதை முன்னிட்டு லூப்பின் கம்பெனியோடு சேர்ந்து நாங்கள் இந்த நடைப்பயணம் அவேர்னஸ்க்காக, அதாவது விழிப்புணர்வுக்காக நாங்கள் செய்கிறோம். ஸோ இது மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல பயன் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். மாநாட்டில் என்ன மைய கருவி சார்? அதாவது இந்த மாநாடு வந்து வருஷம் இந்திய அளவில், தேசிய அளவில் வெவ்வேறு நகரங்களில் நடக்குது. சார் சொன்ன மாதிரி 21 வருஷம் கழிச்சு 2003 நாங்கள் ஃபஸ்ட்டு நடத்தினோம். அதுக்கப்புறம் 21 வருஷம் கழித்து கோயம்புத்தூரில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாநாடு எப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள், இந்தியா முழுக்க 3000 நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள் வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வராங்க. ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய தேசிய அளவு மாநாடு. கிட்டத்தட்ட 100 வெளிநாட்டு எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டு மூலமாக வந்து இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, அதாவது நுரையீரல் மருத்துவத்தில் விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் கலந்து பேசி ஒருத்தருக்கு எங்களுடைய அனுபவங்கள் ப்ளஸ் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலமாக வந்து இந்த சயின்ஸ், இந்த நுரையீரல் மருத்துவன்ற அந்த துறை வளர்ச்சிக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இது வந்து நேரடியாக மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைய தேதியில் வந்து விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து அந்தந்த வருஷங்கள் எப்படி
முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நுரையீரல் மருத்துவத்துறையில் வந்து கலந்தாலோசனை பண்ணி நாங்கள் அதன் மூலமாக வந்து எல்லா டாக்டர்ஸ்க்கும் சொல்லி மக்களை இந்த பயன் போய் சேர்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். So, good morning. We are observing today the World COPD Day. It's observed not only in India but across the world, as because pollution is increasing, the air quality what we are breathing in is really a challenge. Hence, awareness among the mass population is very, very important about the airway disease. So, in Lupin we work for awareness, helping the doctors diagnose the disease and help the patient to adhere onto the therapies. We are present in India and across the world in more than 100 countries. So this today is a very, very important for us when we Lupin and NAPCON committee comes together to raise awareness about COPD. Thank you very much.